தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நல்ல மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமாக 9ல் அமர்ந்திருக்கிறார். முழுமையாக 9ல் அமர்ந்திருக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சியை சந்திக்க போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய குரு பகவானின் 9ஆம் இட சஞ்சார அமைப்பையும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையையும் நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் இந்த வேளையில் தொடர்ந்து சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதில் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒற்றுமை பலப்படும். இந்த தருணத்துல மிக பெரிய அளவுல கடன்ல இருக்கக்கூடிய பல சொத்துக்களை மீட்க முடியும். தங்க நகைகளை அடமானத்தில் இருந்து மீட்பதோடு பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மம் 3, 5 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை நிச்சயமாக விலக்கி விடுகிறாருங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். உத்தியோகம் தொழில் ரீதியாக வந்த பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரப்போகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சந்தர்ப்பங்களையும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. முழுமையாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் மிக அற்புதமான வாய்ப்புகளை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வகையில் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். 7ஆம் இடத்தில் சனி திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் 6ல் தான் ஆட்சி பலம் பெற்று வருகிறார். எனவே சனி பகவானின் அமைப்பு பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறாருங்க. நெருக்கடிகளை விலக்கி பல புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அவை இதயத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் இந்த வேளையில் முழுமையாக யோகஸ்தானமாகிய 6ல் சனியுடன் இணைகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. இழுபறியில் இருந்த பல பணிகளை முழுமையாக செய்து முடிக்க முடியும். வில்லங்கம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களாக மாற்றுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுகிறாருங்க. முழுமையாக ராகுவும் 6ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார நிறைவை பெறக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு. மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தும் உறுதியாகவே மறையும். பல வருடங்களாக கிடைக்காத புதிய பதவி உயர்வு
வாய்ப்புகள் மிக சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். ஜென்மத்தை விட்டு கேது விலகியிருப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். விரயத்தில் நுழைந்தாலும் கூட மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எண்ணங்கள் நிறைவேறும். வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் விலகுவதோடு இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றலாம். புதிதாக வீடு கட்டுதல், வீடு பழுது பார்த்தல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சூரியன் இந்த வேளையில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வருகிறார். அவருடன் ராசியின் அதிபதியான புதனும் இணைந்திருப்பதால் இரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ராசியின் அதிபதியான புதனும் அவரது நட்பு கிரகமான சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் அஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தீமையிலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உயர்கல்வி சார்ந்த பணிகள் தடுமாற்றம் இல்லாமல் சாதகமாக கைகூட போகிறது. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று அதீத பலத்துடன் சப்தமத்தில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தாய் வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. பொறுப்புகள் அதிகரிப்பதால் மனக்கலக்கம் ஏற்பட்டாலும் கூட திடகாத்திரமாக செய்து முடிக்க முடியும். மங்களகாரகரான செவ்வாய் பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11இல் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்துமே நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக விளம்பருகிறார். எனவே நல்ல மாற்றம் உண்டு. லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில். எனவே பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனி ராஜயோகமாக பல நல்ல நிகழ்வுகள் கைகூடும்.